ஒரு பக்கம் ஓட்ஸ் சாப்பிடாதீங்க, ஓட்ஸ் சாப்பிட்டா உடல் பருமன் ஏற்படும், சர்க்கரை வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகங்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஓட்ஸ் சாப்பிடுங்க, கொலஸ்ட்ராலை குறைக்கும், உடல் இழைக்க உதவுங்கிறாங்க. இதில் எதுங்க உண்மை? பேசிக்காக ஓட்ஸ் 3 வகைகளில் கிடைக்கும். இன்ஸ்டன்ட் ஓட்ஸ், ரோல்டு ஓட்ஸ், ஸ்டீல் கட் ஓட்ஸ். ஓட்ஸ் அப்படிங்கிறது கோதுமை, சிகப்பரிசி, பழுப்பரிசி மாதிரி ஒரு முழு தானியம். இந்த முழு தானியத்தை ஸ்டீல் பிளேடால் சின்ன சின்னதாக கட் பண்ணி கிடைக்கிறது தான் ஸ்டீல் கட் ஓட்ஸ் அப்படிம்பாங்க. இந்த ஸ்டீல் கட் ஓட்ஸில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்குது. அதே சமயம் இது ஒரு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவு, அதாவது சாப்பிட்ட உடனே ரத்தத்தில் சுகர் வேல்யூவை ஏற்றாது. ஆனால் இதை சமைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 20லேருந்து 30 நிமிஷம் ஆகும். இல்லை ஓவர் நைட் ஊற வச்சு மறுநாள் காலையில் தான் சமைக்க முடியும். அதே சமயம் சாப்பிடும்போது சவுக்கு சவுக்குன்னு இருக்கும், அதாவது சூவி டெக்ஸ்சரை கொடுக்கும். இந்த 2 பிரச்சனையும் குறைக்கிறதுக்காக முழுதானிய ஓட்ஸை வேக வச்சு ரோல் பண்ணி ஃப்ளாட் பண்ணி கொடுத்தாங்க. அதுதான் ரோல்டு ஓட்ஸ். ரோல்டு ஓட்ஸில் ப்ரோட்டீனும் இருக்குது, ஃபைபரும் இருக்குது. அதே சமயம் குக்கிங் டைம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 5லேருந்து 10 நிமிஷமாக குறைஞ்சிருச்சு. சூவி டெக்ஸ்சரும் குறைஞ்சிருச்சு. ஆனால் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவுலேருந்து மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவாக மாறிடுச்சு. இந்த பிஸி லைஃப் ஸ்டைலில் குக்கிங் டைமை இன்னமும் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்ஸ்டன்ட் ஓட்ஸை கொண்டு வந்தாங்க. இது ஒரு ப்ரீ குக்டு ப்ராசஸ்டு ஓட்ஸ். ப்ரோட்டீன் கம்மியாக இருக்குது, ஃபைபர் கம்மியாக இருக்குது, கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம். சாப்பிட்ட உடனே ரத்தத்தில் சுகர் வேல்யூவை ஏற்றிடும். அதனால் உடல் பருமனை குறைக்கிறதுக்கு, ரத்தத்தில் சுகர் வேல்யூ ஏறாமல் இருக்கிறதுக்கு, கொலஸ்ட்ரால் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு, குடல் ஆரோக்கியத்திற்கு ஸ்டீல் கட் ஓட்ஸ் பெஸ்ட்டு. தாராளமாக எடுத்துக்கலாம். ரோல்டு ஓட்ஸ் எடுத்துக்கலாம், இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் எடுத்துக்கவே கூடாது.